friends, welcome back to my channel after a long time. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஒரு ஸ்கூல் ஈவெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் டே. அவங்க ஸ்கூலில் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் ரெடியாகி கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த விலாக் ஃபுல்லாக நம்ம வந்து எங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூலில் ஸோ அவங்க எப்படி செலிப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆகிடுச்சு விலாக் போட்டு சரியாக வீடியோ கூட என்னால் எதுவுமே அப்டேட் பண்ண முடியல. பயங்கர வெயில், ஸ்கூல், ஒர்க், பிஸி அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக நான் டிசைட் பண்ணேன், ஓகே இது ஒரு வித்தியாசமாக இருக்கும், நிறைய ஸ்கூல்ஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் இன்றைக்கி வந்து என் பசங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாருமே நாங்களாம் சேர்ந்து நாங்கள் ஜாலியாக ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஃபஸ்ட் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸை வந்து தனியாக அவங்க கிளாஸ் ரூமில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு அங்கேயே வந்து சில போட்டியெலாம் நடத்துனாங்க. ஆனால் பட் அந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸை வந்து அவங்கள வந்து விடலை. அவங்க ரொம்ப க்ரௌடியாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ரூமில் எல்லோரையும் செக்ரிகேட் பண்ணி கிளாஸ் வைஸாக ஸ்டூடெண்ட் வைஸாக உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அவங்கள விட்டுட்டு நாங்கள் கீழே வந்து ஆடிட்டோரியமில் வந்து பேரண்ட்ஸை வந்து உட்கார சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பசங்க, என்னுடைய மாமனார் மாமியார் எல்லோரையும் அங்கேயே விட்டுட்டு நான் கீழே ஆடிட்டோரியமுக்கு வந்துட்டு 9:30க்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் வரதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 9:45 ஆகிடுச்சு. பட் இன்னும் அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஃபைனலாக வந்து ஆல்மோஸ்ட் 10:30 கிட்ட ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் பசங்கள்லாம் இன்னுமே கிளாஸ் ரூமில் இருந்தாங்க. இவங்க வந்து வைஸ் பிரின்சிபல் மேம். ஸோ எல்லோரையும் வெல்கம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யார் யாருக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸோட வந்து ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தாங்க. வெதர் தே கேன் டெல் ஸ்டோரி ஒரு டான்ஸு ஒரு பாட்டு என்ன வேணால். இது கம்ப்ளீட்லி வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் டே. அதனால் அவங்க எல்லாமே அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க வந்து டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ நிறைய கிட்ஸ் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. காப்பிரைட் இஷ்யூனால நான் அந்த பாட்டை வந்து போட முடியாது. ஸோ நான் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய கிட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆக்சுவலி ப்ரீகேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த பசங்களை மட்டும்தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் டேக்கு வந்து மீன்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க எதிர்பார்த்தாங்க ரொம்ப கம்மி பேர் தான் வருவாங்கன்ட்டு. ஆனால் நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு. ஸோ நல்லா க்ரௌடு, கிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து லைக் ப்ராப்பராக வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக குவைட் அண்ட் காமாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்கல. பிகாஸ் அவங்க சொல்லிட்டாங்க இது வந்து கொஞ்சம் க்ளம்ஸியாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன பசங்க இருந்து எல்லாம் பேசிக்கிட்டே அப்படி இருப்பாங்க. இன்றைக்கி வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் டே, ஸோ எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மற்ற ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக சீஃப் கெஸ்ட் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் வந்து நிறைய பாட்டி தாத்தாஸ் அவங்கெல்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னுடைய மாமனார் மாமியார் அவங்க இன்னுமே வந்து சேரலை. ஏன்னா அவங்க இன்னும் கிளாஸ் ரூம்லேயே இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டு இருந்தாங்க ப்ரோக்ராம் அங்கே மேலே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலாக அவங்க வந்து சேர்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் அவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஸ்டோரி டெல்லிங் ஒரு பாட்டு ஏதாச்சும் பாடியிருப்பாங்க. பட் நான் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து லேட்டாக வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அது வரைக்கும் உட்காந்துட்டு மற்ற ப்ரோக்ராம்ஸை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். பசங்களாம் செம்மையாக டான்ஸ் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க. சீஃப் கெஸ்ட் யாருன்னு சொன்னால் செல்லப்பன் ஸ்கூலுடைய மங்கையக்கரசி செல்லப்பன். அவங்க தான் வந்து ஃபவுண்டர், ஓனர் ஆஃப் த ஸ்கூல். ஸோ அவங்களும் வந்து யூஸ்வலாக எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டாங்களா. இது கிராண்ட் பேரண்ட்ஸ் டேன்றதுனால அவங்களும் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ வந்தோடனே சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து ஹானர் பண்ணி அவங்களுக்கு பொண்ணோட போற்றி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அது முடிஞ்ச உடனே ஸ்டார்டிங் வித் ப்ரேயர் சொல்லிவிட்டு அவங்களுடைய ஸ்கூல் பசங்க வந்து ப்ரேயர் பாடினாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு கேட்குறதுக்கு. ப்ரேயர் வந்து வைஸ் பிரின்சிபல் மேம் இவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 வார்த்தைகள் பேசினாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டலாம் சில கொஷின்ஸ் கேட்டு அவங்களும் கொஞ்சம் பேசினாங்க. பட் ரொம்ப நேரம் வந்து அதை எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா போட்டியில் கலந்துக்கிற கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் யாராவது வின் பண்ணாங்களோ கிளாஸ் வைஸ் வந்து அவங்கள ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் மதுரைனாவும் வந்து ப்ரைஸ் வந்து வின் பண்ணாங்க. ஆக்சுவலி இவங்க தான் இப்போ போய் ப்ரைஸ் வாங்க போகிறாங்க. என்னுடைய பசங்க 2 பேருமே செகண்ட்
ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சார்பா இவங்க வந்து கேம் விளையாடி, அதுக்கப்புறம் இவங்க போய் இப்போ ப்ரைஸ் கலெக்ட் பண்ணாங்க. மிஸ்ஸஸ் செல்லப்பன் மங்கையரசி அவங்க தான் வந்து ப்ரைஸ் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வின்னர்ஸ்க்கும் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிவிட்டு, அப்புறம் ஃபைனலாக வந்து எல்லா வின்னர்ஸும் சேர்ந்து ஸ்டேஜில் ஏறி எல்லாருமே ஒரு செல்ஃபி மீன்ஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் தான். ரொம்ப ஒரு மாதிரி பிஸின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஜாலியாக பசங்களுக்கு வந்து பயங்கர ஜாலியாக போச்சு. நோ ஸ்கூல், நோ புக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தாத்தா பாட்டியோட ஜாலியாக விளையாடிட்டு பேசிக்கிட்டு எல்லாருக்குமே வந்து டீ பிஸ்கெட் கொடுத்தாங்க. அது போக அங்கே வந்து சின்ன கேன்டீன் மாதிரி வச்சுருந்தாங்க. பட் அங்கே ரொம்ப இடம் வந்து லைக் எந்திரிச்சு போனால் எங்கே இடம் போயிடுமோன்னு சொல்லிட்டு நாங்கள் அவ்வளோவா எங்கேயுமே எந்திரிச்சே போகல, அங்கேயே தான் உக்காந்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து இது வந்து ஃபைனல் ஸ்டேஜு. தேங்க்ஸ் கிவிங் சொல்லிவிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல் த பார்ட்டிஸ் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் மட்டும்தான் நிறைய கேம்ஸில் வின் பண்ணியிருந்தாங்க. தாத்தாக்கள் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ எல்லாருக்குமே மெடல் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே தலையில் வந்து க்ரௌன் மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க என்ட்ரி ஆன உடனே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபன் டேயாக வந்து செம்ம ஜாலியாக வந்து பசங்களுக்கு செம்ம ஜாலியாக வந்து இந்த டே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் தாத்தா பாட்டின்றது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இந்த காலத்தில் எல்லாம் தனித்தனியாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து வளரும் போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய கதைகள், அவங்களுடைய அறிகுறி எல்லாம் நம்ம பசங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஸோ அது எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கணும். எல்லா தாத்தா பாட்டியும் ரொம்ப அன்பாக செல்லமாக வளர்ப்பாங்க. அட் த சேம் டைம் செல்லமாக வளர்க்குறன்ற பேரில் ரொம்ப செல்லம் கொடுத்துடக்கூடாது, கண்டிச்சியும் வளர்க்கணும். அதுதான் என்னுடைய வந்து குறிக்கோள் ஆக்சுவலி எல்லா தாத்தா பாட்டிஸ்க்கும். ஸோ ஒரு ஃபன் லவ்விங் ஜாலியான டேவாக இந்த டே எங்களுக்கு போச்சு. ஸோ ஃபைனலாக நாங்கள் நிறைய பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம். வின் பண்ணிட்டு வந்தாங்க எங்கள் கிராண்ட்மா. இன்ஃபேக்ட் எங்கள் கிராண்ட்மான்றது என்னுடைய மதர் இன் லா. ஸோ செம்ம ஜாலியாக ஹாப்பியாக சீஃப் கெஸ்ட்டோடு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்காச்சு. ஸோ இன்றைக்கி இந்த டே எங்களுடைய இப்படியே முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்த்துக்கு எங்களுக்கு 1 மணி ஆகிடுச்சு. வந்து நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு. ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, tata, bye bye, see you.